தமிழக பாஜகவோட ஒருங்கிணைப்பு குழு தலைவர் ராஜா திருமாவளவனோட விசிகா கட்சியை ஜாதிய கட்சின்னு விமர்சித்து பேசியிருக்காரு. அது மட்டும் இல்லை, திருமாவளவனை ஒரு மோசமான ஜாதியவாதின்னு சொல்லி பேசியிருக்காரு. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வர அக்டோபர் மாதம் 2ஆம் தேதி மகாத்மா காந்தி பிறந்த நாளுக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பாக மது ஒழிப்பு மாநாடு நடக்க போகுது. அதுக்கான தயாரிப்பு பணிகளில் விசிகாவினர் ரொம்ப மும்முரமாக ஈடுபட்டு இருக்காங்க. இதுக்கிடையில தான் ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்குன்னு திருமாவளவன் பேசிய வீடியோ திருமாவளவனோட எக்ஸ் வலைத்தளத்தில் பதிவிட்டு உடனடியாக நீக்கப்பட்டிருக்கு. அதை அட்மின் பண்ண வேலைன்னு திரும்பவும் விளக்கம் கொடுத்துட்டாரு. விளக்கம் கொடுத்தாலும் அந்த வீடியோவோட தாக்கம் இன்னும் அடங்கவே இல்லை. ஆளும் திமுகவில் உள்ள சீனியர்ஸ் இதை விமர்சனம் பண்ணியிருக்காங்க. மற்ற எதிர்கட்சிகள் எல்லாம் இதை வரவேற்று பேசியிருக்காங்க. அதிமுகவை பொறுத்த வரைக்கும் சிலர் திருமாவோட இந்த கருத்துக்கு வரவேற்பும் சிலர் எதிர்ப்பும் காட்டியிருக்காங்க. மொத்தத்தில் திமுக கூட்டணிக்கும் விசிகாவுக்கும் ஒரு பெரிய பிரச்சனை வரப்போகுது. சீக்கிரமே கூட்டணி உடைய போகுதுன்னு நிறைய வதந்திகள் பரவிட்டு இருந்தது. ஒரு மாதிரி பரபரப்பான அரசியல் சூழ்நிலை நிலவிட்டு இருந்த சமயத்தில் திருமாவளவன் மதுரையில் பத்திரிகையாளர்களுக்கு ஒரு பேட்டி கொடுக்குறாரு. அப்போது அதிமுகவை கூப்பிட்டுருக்கீங்க, ஆனால் ஏன் பாஜகவை பாமகவை கூப்பிடலன்னு நிருபர்கள் கேள்வி கேட்டிருக்காங்க. அதுக்கு திருமாவளவன் கொடுத்த பதில் தான் பாஜக மற்றும் பாமகவை பயங்கரமாக கொந்தளிக்க வச்சிருக்கு. பாமக பாஜக கூட சேர்ந்தா நாங்கள் கரப்ட் ஆகிறோம், அவங்க ஜாதி அரசியல் மத அரசியல் பண்ணுறவங்கன்னு அந்த ரெண்டு கட்சிகளை பற்றி ஒரு ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துருக்காரு திருமாவளவன். பாமகவை இன்னும் மோசமாக விமர்சித்து பேசியிருந்தார். உடனடி பதிலடியாக திருமாவளவனோட அந்த கருத்துக்கு அன்புமணி ராமதாஸ் போதும், எங்களை விமர்சிக்கிற வேலையை இதோடு நிறுத்திக்கோங்கன்னு எச்சரிக்கை விடுத்திருக்காரு. ஆனால் பாஜக அவரோட கருத்துக்கு எந்த ரியாக்டும் பண்ணாமல் இருந்தாங்க. நேற்றைய தினம் நடந்த பத்திரிகையாளர் சந்திப்பில் ஒருங்கிணைப்பு குழு தலைவர் ராஜா கிட்ட இந்த கேள்வியை கேட்டிருக்காங்க பத்திரிகையாளர்கள். என்ன சார், திருமாவளவன் பிஜேபி கூட சேர்ந்தா நாங்கள் கரப்ட் ஆகிறோன்னு பேசியிருக்காரு, அதை பற்றி உங்களோட கருத்து என்ன அப்படின்னு சொல்லி கேள்வியை முன் வச்சிருக்காங்க பத்திரிகையாளர்கள். தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, ஒட்டுமொத்த இந்தியாவிலேயே ஜாதி கட்சினா அது விசிகா தான். திருமாவளவன் தலித் மற்றும் பட்டியலின மக்கள் எல்லோருக்கும் தலைவராகிடுவாரா? தேவேந்திர குல வேளாளர்கள் பட்டியலினத்திலிருந்து வெளியேறணும்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஏன், அவங்க திருமாவளவனோட கொள்கைகளை சுத்தமாக ஏற்றுக்கல. கலைஞர் கருணாநிதி அவர்கள் அருந்ததி இன சமூகத்துக்கு 3% உள்ஒதுக்கீடு கொடுத்தார் இல்லையா, அதை கடுமையாக எதிர்த்தவர் இந்த திருமாவளவன். பட்டியலினத்தில் இருக்கிற ஒரு குறிப்பிட்ட பிரிவுக்கு மட்டும் நீங்கள் தலைவராக இருந்துட்டு குறுகிய ஜாதியவாதம் பேசிகிட்டு இருக்க இவருக்கு மற்ற கட்சிகளை பற்றி விமர்சிக்க என்ன தகுதி இருக்குது? பிஜேபி ஆரம்பிக்கும் போது எல்லா மதத்தை சார்ந்தவர்களுக்கும் பிஜேபியில் இடம் இருக்குன்னு எங்கள் விதிமுறையிலே இருக்குது. ஒரு நேஷனல் பார்ட்டியை பற்றி இவ்வளோ மோசமான ஜாதியவாதி பேசியிருக்கிறதா ரொம்ப ஆச்சரியமாக இருக்குன்னு ராஜா திருமாவளவனை ஜாதியவாதின்னு ஓப்பனாக பேசியிருக்காரு. அதே நேரம் இந்த ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்குன்னு திருமாவளவன் பேசியிருக்கிற வீடியோ பற்றி உங்களோட கருத்து என்ன அப்படின்னு கேட்டதுக்கு அதில் என்னங்க தப்பு இருக்குது? திருமாவளவனோட கோரிக்கை ரொம்ப சரியானது, நியாயமானதும் கூட. திராவிட முன்னேற்ற கழகம் யாரோட ஃபோட்டோவெல்லாம் வச்சு இந்த தேர்தலில் ஓட்டு கேட்டு ஜெயிச்சாங்களோ அத்தனை பேருக்கும், அதாவது அத்தனை கூட்டணி தலைவர்களுக்கும் மந்திரி சபையில் இடம் கொடுக்கணும்னு ஒரு கோரிக்கை வந்தால் அது நியாயமானது தான்னு திருமாவளவன் சொன்ன கருத்தில் தப்பே இல்லைன்னு சப்போர்ட் பண்ணி பேசியிருக்காரு ராஜா.